ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாங்கள் வந்து ஜாலியாக எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்? சேப்பாக் போகிறோம். எதுக்கு போகிறோம்னா ஃப்ரீயாக வந்து ஓசியில் மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லிடுறாங்க. அடப்பாவி, உனக்கு லவ்வெல்லாம் கூட இருக்கு. திருவித்தி மதனா பார்க்க போயிருக்கோம். வந்து சேங்கப்பட்டிக்கு வரலாம் வருத்தமாக தான் இருக்கு. உங்களை சோப்பி கேட்குதா பாபு? அதாவது நான் ஆர்சிபி ஃபேன், ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கப்பு இப்போ நமக்கு அது தேவையில்லை. இப்போ நம்ம இந்தியன்ஸ் நம்ம இந்தியா மட்டும் பற்றி பேசுவோம். அதெல்லாம் மேட்டரில் ஃப்ரீயாக பார்க்க போகிறாங்க. கேமரா எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் வந்து அவங்க பார்க்கட்டு எல்லாரும். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? சேப்பாக் ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னு தெரியல. சொல்லுவோம் 32 ரூபா டிக்கெட் பெற்றோம். அற்புதமாக இருக்குது. அங்கேருந்து இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் வெயில் அதிகமாக இருக்குது. என்ன பேசணும்னு பேசு. டேய் இப்படிதான் பேசணும். 32 ரூபாய் எங்களுக்காக வந்தால் போடலாம். இல்லை, அது எனக்கு 64 ரூபாய்ட்டு அனுப்புவோம். நாங்கள் போகும்போது டிக்கெட் எடுப்போம். 64 கேட்டாங்கன்னா நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுவோம். சரிங்க, இப்போ வந்து பாஸ் பண்ணுறோம். நாங்கள் அங்கே போய் காட்டுறோம் உங்களுக்கு. போயிட்டுருக்கோம் நாங்கள் 10 மினிட்ஸ் தான். பாருங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு. சேப்பாக் இவ்வளோ கூட்டம் போகுது. அந்த கூட்டத்தோட நாங்களும் ஒரு கூட்டம் ஸ்டேடியத்துக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்கோம். 5 மினிட்ஸ் தான். ஏய் இப்போ நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம். ஏய் இந்த கேட்டில் விடலையாடா? இதில் விட மாட்டோம் போல. அதுக்கு இதுதான் சேப்பாக். சேப்பாக் வந்துட்டோம். 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ் தான் போயிடும். லூஸ் இல்லைண்ணே, மென்டலு. 5 நிமிஷம் உள்ள போயிட்டோம். மக்கட்டா ரே ஒன்னாடா போடா, அப்படி போடா. வந்துட்டோம். ஹாய் கைஸ், வந்துட்டோம். இடத்துல வந்துட்டோம். யாரும் சேர் இருக்க மாட்டோம். சேர் இருக்காது. நீங்க வேற லெவலில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஓசி தான் இருந்தாலும் சந்தோஷம் தான். ஓசியாக இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கு. சூப்பராக இருக்கு, ஜாலியாக தான் இருக்கு. ஆனால் வெயிலில் மொட்டை வெயிலில் வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா. நாங்கள் இங்கே வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கோம். குண்டி ஏறி உக்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் கடுப்பாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ரியானுக்கு அப்படி இங்கே வந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஆட்டிக்கிட்டு மேலே உக்காண்டாங்க, நேரில் உக்காண்டாங்க. நாங்கள் வெயிலில் உக்காந்துருக்கோம். தலைகள்லாம் கிறுக்குன்னு இருக்கு. இங்கே வந்துட்டு போனாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். என்னை பார்த்து சிரிச்சுனே அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்பா. எனக்கே குட்டா மாதிரி இருக்கும். இன்னும் அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா?